சுரண்டப்படுகின்ற அல்லது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய பெண்ணுக்கு குறைந்தபட்சம் விடியல் பயணத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன கேடுன்ற நான் எப்படி ஒரு காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்திட்டு ஒரு பாஜகவை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் கேஸ் சிலிண்டர்ல இருந்து ஒரு இடத்துக்கும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்படியான ஒரு நிலையை தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிடாதீங்க. பெண்களுக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதிமுகல இருந்து தாவேக்கால இருந்து பேசிட்டு தானே இருக்காங்க. சரி, அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துல வச்சிடலாமா, மத்திய பிரதேசத்துல வைக்கலாமா, பீகார்ல வைக்கலாமா? அதெல்லாம் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலம். அங்கெல்லாம் பெண்களினுடைய பாதுகாப்பினுடைய நிலைமை என்ன? இந்த அரசு சரியில்லையோ அப்படின்ற இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து நிறுத்தணும்னா அது இதை விட மோசமா இருக்குமே. தெரிஞ்ச பேய்க்கு தெரியாத பிசாசு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதை தோணுது. பாலியல் குற்றவாளிகளுக்கெல்லாம் மரண தண்டனை இவர் கொடுத்துருவாங்க போல இருக்கு. அதாவது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது, நாக்குல சனி அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அது வேற யாருக்கும் இல்லை, ஐயாவுக்கு தான். பெண்களுக்கு 50% கொடுக்குறோன்னு நீங்க ஆட்சிக்கு வர போறீங்களா? ஆட்சிக்கு வர்றவங்க 50% எப்படிடா கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு கவலை பண்ணோம். ஆட்சிக்கு வந்தா பாத்துக்கலாம்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பத்தி என்ன கவலை இருக்கு? குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியரும் அரசியல் விமர்சகருமான திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ அதிமுகல இருந்து இன்னொரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதிமுகல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே மேடையில பேசுகிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனவு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நடிகை நயன்தாராவை கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா அப்படின்னு சிவி சண்முகம் பேசுறாரு. இவர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சேலையை மட்டும் கொடுக்குறீங்க, உள்பாவடை யார் தருவா அப்படின்னு கேட்குறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் அதிமுக சார்பில் இருந்து வந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? சரி, ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பவும் சேலைகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்தம்மா ஒரு பெண் தானே, அவங்களுக்கு தெரியாதா சேலையை எப்படி கட்டணும் அப்படின்னு? அவங்க ஏன் கொடுக்கல? அப்போ நீங்க கேட்க வேண்டியது தானே. அப்போ விமர்சனம் அப்படின்ற பேர்ல இந்த சேலைகளை வாங்குறாங்க இல்லையா, அந்த பெண்களை கொச்சைப்படுத்துறாங்க. என்னங்க உங்களுக்கு சேலையை மட்டும் கொடுக்குறாங்கன்னா நீங்க வாங்கிட்டு போறீங்க, உங்களுக்கு அவமானமா இல்லை அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அதுல இருக்கு. ஒன்றும் இல்லை, தாவேக்காவில இருந்து சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த 5000 அதாவது மகளிர் உரிமை தொகையும் அதுக்கு அடுத்தது கோடைக்கான பணமும் சேர்த்து 5000 போட்ட உடனே எங்க அம்மாவை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு தற்குறிய ஒரு தருதலைய நம்ம எப்படி சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம். இதை பற்றி ஏதாவது ஒரு பேச்சு இருக்கா? அப்போ அந்த பெண் தாயா இருந்தாலும் சரி, அந்த பெண் மனைவியா இருந்தாலும் சரி, அந்த பெண் சகோதரியாக இருந்தாலும் சரி, அந்த பெண் தோழியாகவோ அல்லது மகளாகவோ யாராக இருந்தாலும் அந்த பெண்ணை நான் அடிப்பேன், நான் அதை இஷ்டத்துக்கு பேசுவேன், நான் எப்படி வேணாலும் நடத்துவேன், ஊர்ல எவனுமே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் நீடிக்குது. இந்த மனநிலையில இருந்தா இவங்க எல்லாருமே பேசுறாங்க. இந்த புடவை இன்னைக்கு கொடுக்கலங்க, இன்னைக்கு கொடுத்தா நீங்க இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா நான் சரின்னு எடுத்துக்கிறேன். இந்த புடவையை எத்தனையோ காலமாக கொடுக்குறாங்க, இன்னும் ஜெயலலிதா அம்மையார் கூட கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்க பேசியிருக்கணும். அப்போ நீங்க பேசியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த அம்மா எப்படி நடந்திருக்கும், ஒரு ஹிட்லரை போல ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த அம்மா உங்களை என்ன பாடுபடுத்தி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒன்றும் வேணாம், டைம் டு லீட் அப்படின்னு சொன்னதுக்கே, தலைமை தாங்கவா அப்படின்னு சொன்னதுக்கே நடிகர் விஜய் அவர்கள் என்ன பாடுபட்டாரு. அவருடைய படம் வெளியில வந்ததா, எங்க போய் அவரும் அவங்களுடைய அப்பாவும் உட்கார்ந்து இருந்தாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோங்க, எல்லாமே பார்த்துட்டாங்க. அதான் இருக்கிற பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா, அப்போ பெண்களை இவங்க கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை, அதுலேயும் குறிப்பாக நடிகைகள், பெண்களையே சாதாரணமா எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அதுலேயும் நடிகைகள் அப்படின்னு சொன்னா கேட்பாரே கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலை ரொம்ப வருஷமா இந்த சமுதாயத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இன்னைக்கு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைன்னு கொண்டு வருது. மகளிருக்கான தொகைன்னு கூட சொல்லல, உரிமை தொகை. அப்புறம் இந்த இலவச பேருந்துன்னு சொல்லல, விடியல் பயணம். ஏன்னா பெண்களை இனிமேல் நீங்க பேசணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பேசணும். பெண்கள் கையில பொருளாதார வசதி இருக்கு, உங்களை நம்பி எல்லாம் உங்களை எதிர்பார்த்தெல்லாம் அவங்க கிடையாது. பெண்கள் ஒரு வேலைக்காக போகணும், இல்லை ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. விடியல் பயணம் இருக்கு அப்படின்னு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த இடத்துக்கு இன்னைக்கு ஏன் ஒரு அரசு வந்திருக்கு? எவ்வளோ செலவுங்க? சும்மா 1 ரூபா 2 ரூபாவா?
எவ்வளவு செலவு, இவ்வளவு செலவு வைத்து பெண்களை இன்னைக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா, இவர்களுடைய வாயை அடக்கணும், இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு திட்டங்களே. இது கூட புரியாம திராவிடம் பெயரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியில இருக்கிறாங்கன்னா எப்படி பார்க்கறதுன்னே எனக்கு தெரியல. இல்ல இதுல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 2,00,000 வாங்குற அரசு ஊழியர்களுமே கூட அந்த பேருந்தை பயன்படுத்துறாங்களே, அப்ப இது வந்து அரசுக்கு வந்து லாஸ் தானே. இவங்க எப்படி வந்து இதை வடிவமைச்சாங்க, இந்த திட்டத்தை வந்து எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2,00,000 1,00,000 வாங்குறவங்க கூட பயணிக்கிறாங்களே, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அவங்க வீட்ல கூட அந்த பெண்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்ல அப்படின்றதை இவங்க சர்டிஃபிகேட் தர முடியுமா? அவங்க வேலைக்கு போற இடங்கள்ல எந்த விதமான பாலியல் பிரச்சனைகளும் இல்ல, அல்லது எந்த விதமான ஆணாதிக்க பிரச்சனைகளும் இல்ல அப்படின்றதை இவங்க கம்ப்ளீட்டா சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ ஒரு வகையில சுரண்டப்படுகின்ற அல்லது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய பெண்ணுக்கு குறைந்தபட்சம் விடியல் பயணத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன கேடுன்ற நானு. இப்போ அவங்க பேருந்துல ஏறும்பொழுது நீங்க என்னங்க சம்பளம் வாங்குறீங்க இதெல்லாம் கேட்க முடியுமா? இல்ல அவங்க கையில வரும்பொழுதே இந்த சம்பள சர்டிஃபிகேட்டோட அவங்க வர முடியுமா? இதெல்லாம் என்ன பேச்சு? உண்மையிலேயே அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் ஒருவேளை அவங்க தனியார் வாகனங்களை கூட பயன்படுத்தலாம் இல்லையா? அப்போ இவங்க பாருங்க மறுபடியும் பெண்கள் மேல வந்துட்டாங்கன்னா, பெண்கள் வந்துட்டு அடிமையா இருக்கிற வரைக்கும் இவங்க அவங்க தலை மேல ஏறி உட்காரலாம். அவங்க கொஞ்சம் அறிவு பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வேலையை செய்றேன், நீ ஏன் இந்த வேலையை செய்யாம இருக்கிற? நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீ என்ன சம்பாதிக்கிற? நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன், நீ ஏன் ஊரை சுத்திட்டு வர? அப்படின்னு கேட்டுறக்கூடாதே அப்படின்றதுக்காக தான், அவங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியான பேச்சு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, நான் வந்து தவறாக சொல்லவில்லை. அதுக்காக அரசு பேருந்துல பயணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஏழை மக்கள் தான், அவங்க ஏழையா தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லல. அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தனியார் வாகனங்களை கூட பயன்படுத்தலாம், இல்ல அவங்களே ஒரு வாகனத்தை எடுத்துட்டு கூட போகலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாரும் இப்படிதான் வராங்க அப்படின்னு சொல்லுவது அயோக்கியத்தனமான பேச்சு. இது வந்து இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை சிதைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேச்சு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அது அவங்க சொல்லட்டும். பெண்கள் ஏதோ ஒரு வகையில காலமாக ஒடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்க என்ன தீர்வு சொல்ல போறீங்க? அதுல இருந்து எப்படி அவங்களுக்கான ஒரு ஆறுதலை கொடுக்க போறீங்க? இந்த மாதிரி கொடுத்தாதானே அவங்களுக்கான ஒரு ஆறுதலாக இருக்க அதான் முடியும். கேக்குறாங்களே, பெண்களுக்கு திமுக ஆட்சியில வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதிமுகல இருந்து தாவேக்கால இருந்து பேசிட்டு தானே இருக்காங்க. சரி, அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துல வச்சிடலாமா? மத்திய பிரதேசத்துல வைக்கலாமா? பீகார்ல வைக்கலாமா? அதெல்லாம் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலம். அங்கெல்லாம் பெண்களினுடைய பாதுகாப்பினுடைய நிலைமை என்ன? இந்த இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் சுரண்டலுக்கு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். இதெல்லாம் தமிழ்நாடு எங்க இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி பாலியல் சம்பவம்னு ஒன்று நடந்தது. அண்ணா எங்களை விட்டுடுங்கண்ணா அப்படின்ற அந்த கதறல் சத்தம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம காதுல இருந்து போகல. யாருடைய ஆட்சியில? நம்ம ஆட்சியை வந்து குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. நம்ம சாதாரணமா ஓலா, ராப்பிடோ இதெல்லாம் புக் பண்ணாம சாலைகளில் போகும்பொழுது ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு விலையை சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு நினச்சி இன்னொரு ஆட்டோவை கூப்பிடுவோம். அவங்களும் என்ன சொல்லுவாங்க? அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க. நீங்கள் 5-6 கேட்டு பாருங்க, அதே ரேட்டு தான் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் பேரம் பேசிட்டு வேணா போகலாம். அந்த மாதிரி திமுகவின் மீது குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னா தாவேகாவில இருந்து ஒரு குற்றச்சாட்டு, அஇஅதிமுகல அதே குற்றச்சாட்டு, பாஜக அதுவும் அதே குற்றச்சாட்டு. அப்போ இந்த ஆட்டோக்காரங்க எப்படி பேசி வச்சுட்டு கேட்பாங்களோ அதை போல இவங்க எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு திமுகவின் மீது இந்த குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்க போறோம். திமுகவும் அதே வரிசையில தானே இருக்கு. எல்லா குற்றச்சாட்டும் எல்லா கட்சியில இருக்கிற மாதிரி தானே இதுலயும் இருக்கு அப்படின்றது ஒத்துக்கிறீங்களா? அப்போ சரி, அப்போ எந்த மாநிலத்துல இல்லைன்னு சொல்லுங்க. அந்த மாநிலத்துல போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு வருவோம். இப்ப எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இந்த தமிழ்நாடு இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க இல்லையா? மும்மொழி கொள்கையை எதிர்க்குது, காட்டமா வந்து பிஜேபி எதிர்க்கிற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இங்கேயும் பாலியல் குற்றம் வருதேன்னு அவங்க கேக்குறாங்க. அது நியாயமா தானே இருக்கு. சரி, அப்ப அஇஅதிமுகல இவரு சண்முகம் அவர்கள் இந்த மாதிரி பேசினார் இல்லையா, அவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அவர் இதுக்கு முன்னாடி இலவசங்களை பத்தி பேசும்பொழுது மனைவியை கூட இலவசமா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் கணவனை கூட இலவசமா கொடுப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த மாதிரி பேசி அது வழக்குக்கு போச்சு. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? அவருக்கு இன்டென்ஷன் இல்லை, பெண்களை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்ற இன்டென்ஷன் இல்லை, அவர் இலவசங்களை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணாருன்னு சொல்லிச்சு இல்லையா? யாருடைய குரல் அது?
எந்த கட்சியினுடைய குரல் அது? அப்போ அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருவதற்கு சாதகமாக இருந்துட்டு, அவங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து தேர்தலுக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா? அல்லது உண்மையாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா? எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் ஆண்கள் இருக்கிறாங்க. எல்லா ஆண்களும் மோசமானவர்களா? இல்லை. ஆனா எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க யார்? இப்போ திமுகவுல அந்த மாதிரி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களை இழிவாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? மற்ற கட்சிகள்ல அந்த மாதிரி ஆண்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுது? பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்கு எத்தனை வருஷம் கழிச்சு தண்டனை கிடைச்சது? திமுக ஆட்சியில அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பாலியல் குற்றத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் தண்டனை கிடைச்சது? வாச்சாத்தின்னு ஒரு இடம் இருந்தது இல்லையா? அங்க பழங்குடியின பெண்களை எந்த அளவுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை அவங்க மேல நடந்திருக்கு. அதுக்கு 30 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு கிடைச்சது. அந்த 30 வருஷத்துக்குள்ள எத்தனையோ பேர் செத்துட்டான். அப்போ அந்த செத்தவனுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? அந்த ஆட்சி யாருடைய ஆட்சி? ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலம். ஒரு பெண் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அந்த காலத்துல இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அதை பத்தியெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் இன்னைக்கு இருக்கக்கூடியதை பேசுவேன் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இந்த தேர்தல்ல திமுகவின் மீது ஒரு புழுதியை வந்து வாரி இறைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். மற்ற மாநிலங்கள்ல இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ இங்க வந்து நீங்க பேசலாம். அப்போ இங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையா? அதான் முதல் விஷயம். இப்போ நான் வராம தடுக்கணும்ல அப்படின்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. வராம தடுக்க வேண்டியதுதானே உங்களோட கடமை. எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க? மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு? மக்கள் தொகை அளவுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்களா? இப்போ சில கட்சிகள்ல வேற வந்து சொல்றாங்க, நாங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு போலீஸ்காரங்களை அனுப்புவோம் அப்படின்னு. சாத்தியமா அது? எல்லாருக்கும் நாங்க அரசு வேலையை கொடுப்போன்றாங்க. சாத்தியமா அது? எப்படி சாத்தியாகும்? எல்லாருக்கும் அரசு வேலையை கொடுத்தீங்கன்னா மற்ற இதுக்கு எப்படி வர முடியும்? ஏதாவது அறிவோட பேசுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ மக்கள் தொகை இவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காவல்துறையினுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைவா தான் இருக்கு. அப்போ அந்த குறைவான எண்ணிக்கையில எந்த அளவுக்கு சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிறாங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது இல்லையா? இதுல தனிப்பட்ட விவகாரத்தால நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னன்றத பாருங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னாங்க. அதனால அரசு மருத்துவமனையில குழந்தை கடத்தல் ரொம்ப சாதாரணம். கடைசியில பார்த்தா அந்த பெண் தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்றதுக்காக ஒரு குழந்தைய காட்டணும் அப்படின்றதுக்காக கடத்திட்டு போயிருக்கு. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில சேருமா? சேராது. இது தனிநபருடைய பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி தனிநபருடைய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து எங்க சேர்க்கறாங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறாங்க. இது எப்படி இருக்குன்னா, காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து குதிச்சார் பாருங்க, தொபக்கடீர்னு அண்ணா சாரே அப்படின்னு ஒரு நபர். அவர் என்ன சொன்னாரு? ஊழல், 2G கட்டுரை ஊழல் அப்படின்னு சொல்லி பாஜகவை கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நம்முடைய அதாவது ஒரு டாலரினுடைய மதிப்பு என்ன? இந்திய ரூபாயில ஒரு டாலரினுடைய மதிப்பு என்ன? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டாலரினுடைய மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு யாருடைய ஆட்சி காரணம்? இதை பத்தி எல்லாம் பேசாம இந்த மாதிரி திரும்பி வர்றது அப்படின்றது பச்சை அயோக்கியத்தனம். அதனால எப்படி வந்து ஒரு காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்திட்டு ஒரு பாஜகவை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் கேஸ் சிலிண்டர்ல இருந்து ஒரு இடத்துக்கும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படியான ஒரு நிலையை தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிடாதீங்க. இதைத்தான் நம்ம பேசுறோம். நமக்கு வந்துட்டு திமுகவே தான் தொடர்ச்சியா வரணும், இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் நிரந்தர முதல்வர், அதெல்லாம் நம்ம சொல்லல. அதை விட ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க. அந்த கொடுக்கறதுக்கான இடம் உங்ககிட்ட இருக்கா? அதைத்தான் நம்ம பேசுறோம். அப்படி இருந்ததுன்னா மக்களே தேர்வு செய்ய போறாங்க. இது வரைக்கும் நீங்க வந்து ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க, 4 முனை போட்டியா, நான் வர 5 முனை போட்டினேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே முனைதான், அது திமுக தான். அதுதான் வரும் அப்படின்றீங்க. ஆனா அதுல வந்து இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வருதே, அது வந்து நம்ம பேச பொருளா? இப்ப சாதி ஆணவ கொலைகள் நிறைய நடக்குது. இப்ப இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? அதை பத்தி பேசவே மாட்டாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம் வருதே திமுக சார்பில் இருந்து. சரி, இது வரைக்கும் அப்ப நடக்கலையா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில எல்லாம் நடக்கலையா? இப்போ ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு தைரியம் இருக்கு. இந்த அரசு நம்முடைய பிரச்சனையை கேட்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்திருக்கு. அதனால்தான் இந்த குற்றங்கள் வந்து ரிப்போர்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பாலியல் சம்பவங்களே நடக்கலையா அப்படின்னா காலமாக சங்க இலக்கியத்திலேயே இருக்குங்க. ஒரு பெண்ணோட ஒரு பெரிய அழகியா இருக்கிறா, அவளோட வந்துட்டு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட இருந்துட்டு திடீர்னு அவளை தெரியலன்னு சொல்றான். ஊர்ல பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இதுக்கு எப்படி சாட்சி இருக்கும்?
அப்போ ஊர்ல வந்து எல்லாரையும் கேட்குறாங்க, இந்த பெண்ணையும் இந்த ஆணையும் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா பார்த்துருக்கோம். அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதையெல்லாம் நாங்க பார்த்துருக்குறோம். உடனே பஞ்சாயத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவனுக்கு சரியான தண்டனை குடுக்கணும். இவன் வந்து ஏமாத்திட்டான். ஒரு பெண்ண ஏமாத்திட்டு, கடைசியில அவள தெரியாதுன்னு பொய் வேற பேசுறான். இனிமேல் இந்த மாதிரியான ஒரு நபர் உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காக, ஊருக்கு நடுவுல பொதுவான ஒரு இடத்த கூட்டி வச்சு, அங்க இவங்களுடைய பெற்றோர்களும், அவங்களுடைய பெற்றோர்களும், அவங்களுடைய உறவினர்களும், இவங்களுடைய உறவினர்களும் ஒட்டுமொத்தமா ஊரே கூடி நின்னு, அவன் தலையில ஒரு சுண்ணாம்பு கல்ல வச்சு, அந்த சுண்ணாம்பு கல்லு மேல ஒரு தண்ணிய ஊத்துன உடனே அது அப்படியே உருகும் இல்லையா? அப்படி உருகும் பொழுது அப்படியே அந்த தோல்லாம் வழண்டு வந்துருமாம். கொதிக்கும் சுண்ணாம்பு. இன்னைக்கு மாரி இல்ல. அந்த கொதிக்கும் சுண்ணாம்ப வந்து தண்டனையாக கொடுக்கப்பட்ட ஒரு காலம் சங்க காலம். சங்க காலத்த பொற்காலம்னு சொல்றோம். அன்னைக்கு பெண் புலவர்கள் அத்தன பேர் இருந்தாங்கன்னு சொல்றோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான். அப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? அத வந்து ஊக்குவிக்கிறாங்களா? இல்ல அதுக்கு வந்துட்டு துணை போறாங்களா? அத வந்து உடந்தையா இருந்து பாதுகாக்கிறாங்களா? இதத்தான் நம்ம பேசணும். எங்கேயுமே வந்துட்டு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்ல. ஏன்னா மனிதர்கள். ஒரு சில நேரம் தவறுகள் என்பது நடக்கும். ஆனாலும் இந்த தவறு நடக்கிறது சரி அப்படின்னு சொல்ல வரல. ஒரு பெண்ணாக நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். பாலியல் அத்துமீறல், பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல நடக்குது அப்படின்னு சொன்னா, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. இன்னைக்கு பெண்கள்லாம் அப்ப வெளியில வராமலே இருந்துடலாமா? அவங்க படிச்சாகணும், அவங்க வேலைக்கு போகணும், அவங்க சுய சம்பாத்தியத்துல நிக்கணும், அவங்க பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தணும். அவங்க வந்து ஒரு பிங்க் ஆட்டோல தனியா வந்து போகணும். போய் தன்னுடைய கஸ்டமர அவங்களுடைய வீடுகள்ல கொண்டு போய் இறக்கணும். இப்படி பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கு. இந்த சூழல்ல இந்த வன்கொடுமை நடக்குதே, நடக்குதேன்னு பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அந்த பெண்கள்லாம் அந்த பெண்களை பெற்ற பெற்றோர்கள்லாம், "அம்மா நீ வெளில போயிடாத. நான் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான பேச்சுகள் வருதோ?" அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால தான் நான் பேசுறேன். அதனால இந்த கொடுமைகள் நடக்குது, இது நடக்கக்கூடாது, இது நடப்பதற்கு முன்பாகவே அரசு இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஆனால் நடந்துவிட்டால், அதற்கான தக்க தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். அதனால இத பத்தியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த அரசு சரியில்லையோ அப்படின்ற இடத்துல இன்னொருத்தர கொண்டு வந்து நிறுத்தனோம்னா, அது இத விட மோசமா இருக்குமே! தெரிஞ்ச பேய்க்கு தெரியாத பிசாசு எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி தான் இத வந்து தோணுது. அதனால இன்னைக்கு வந்து சாதி ரீதியான கொடுமைகள் நடக்குது இல்லையா? அது எத்தன வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? அப்படின்றதுக்காக தான் சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. இப்ப அதன் வாயிலாக என்ன செய்ய முடியும்? இன்னைக்கே வந்து அதற்கான தீர்வு கிடைச்சிட முடியுமா? ஒரு குழந்தையே வந்து 10 மாசம் ஆனா தான் வெளியில வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல, இத்தன வருஷமா புரையோடி போயிருக்கக்கூடிய இந்த சாதி கட்டமைப்பை உடைப்பது என்பது ரொம்ப சிரமம். அப்படியான ஒரு வேலையத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து கையில எடுத்திருக்கு. அதனால அரசுக்கினுடைய தோள்களுக்கு நம்ம பலம் சேர்த்து, நம்ம சமூக நீதியை நிலைநாட்டுவோம் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். விஜயோடைய அறிக்கை வந்து பார்த்தோம். தாவேகா தலைவர் விஜயோடைய அறிக்கை. சீமான் அவர்களும் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மரம் வைக்கணும், அதாவது அரசு வேலை வந்து ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கு வந்து குடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய அறிவிப்புகள வந்து வெளியிட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அறிவிப்ப வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுல முக்கியமா நான் எது பார்க்குறேன் அப்படின்னா, பாலியல் குற்றவாளிகளுக்கெல்லாம் மரண தண்டனை. இவருக்கு குடுத்துருவாங்க போல இருக்கே! அதாவது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது, நாக்குல சனி அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அது வேற யாருக்கும் இல்ல. ஐயாவுக்கு தான். ஏன்னா, நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? அவங்க தொடுத்த வழக்கு என்ன? அவங்களுடைய மனுக்கள்லாம் என்னாச்சு? அவங்கள பத்தி அவங்களுடைய தம்பிங்க எவ்வளோ அவதூறாக பேசுனாங்க. இவரே அந்த ஐயாவே வந்து என்ன பேசினாரு? "நம்ம வீட்டு கொல்லையிலேயே அவ்வளோ இருக்கிற நீ ஏன் அத போய் பார்த்த?" அப்படின்னு மனைவிய வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவிய வச்சுக்கிட்டே சொல்றாங்க. அந்த மனைவி வேற சிரிக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல. அதாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காவது கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட, கொஞ்சமாவது நல்லா இப்போ ஆடு, மாடுகள மேய்க்கிறது வந்து அரசு வேலையா மாத்த போறேன் அப்படின்னா, அப்ப எங்க இவரு மறுபடியும் கொண்டு போறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேள இருக்கக்கூடிய சாலைகளை எல்லாம் தோண்டி எடுத்து, "எல்லாம் மாட்டு வண்டி ஓட்டுங்கப்பா" அப்படின்னு சொல்லுவாரான்னு கூட எனக்கு தெரியல. இயற்கையோட வாழ்வோம். நம்ம இயற்கையோட தான் வாழணும். மலைகளை பாதுகாக்க வேண்டும். ஆறுகளை, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இதுலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஆத்மார்த்தமாக உண்மையிலேயே நீங்க அத செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் மரம் மாநாடு வைக்கிறாரு. மரங்களுக்காக, ம். அ மரங்கள் வந்து ஆடு பேசுமா? மாடுக்காக. இல்ல மரங்கள் மாநாடு வைக்கிறாரு சரி. மரங்கள் வந்து பேசுமா? "ஐயா இந்த இடத்துல என்ன வெட்டிட்டாங்க. இந்த இடத்துல என்ன சரியா பார்த்துக்கல. இந்த இடத்துல எனக்கு எரு வைக்கல." என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன திட்டம் இருக்கு? ஏதோ பனை திட்டம்லாம் சொல்றாரு. ஏற்கனவே அரசு வந்து
பனை கோடிக்கணக்கான பனை திட்டத்தை வந்து பனை விதைகளை விதைக்கணும். அதை வந்து தொடங்கி வைத்தவராக அத இறந்த விவேக் அவர்கள்லாம் கூட இருந்தாரு. மஞ்சப்பை இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. அதனால இவர் சொல்லக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் மாற்று கருத்து சொல்லல. ஆனா அத தாண்டி இன்னும் பல விஷயங்கள வந்து சொல்றாரு இல்லையா? பெண்களுக்கு வந்து 50% குடுக்குறோம்னு. நீங்க ஆட்சிக்கு வரப்போறீங்களா? புரியல எனக்கு. ஆட்சிக்கு வர்றவங்க 50% எப்புட்றா குடுக்கறது அப்படின்னு நெனச்சு கவலைப்படணும். ஆட்சிக்கு வந்தா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, இத பத்தி என்ன கவலை இருக்கு அப்படின்னு தான் எனக்கு புரியுது. இந்த மாரி பல்வேறு தொடர்ந்து போட்டியிடுறாரே, அவருடைய வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே இருக்கு. அப்படி தொடர்ந்து போட்டியிடக்கூடிய ஒரு நபரா சீமான் இருக்கும்போது, அவருக்கு அந்த வலு இருக்காதா? ம். முதலமைச்சர் அதுலயும் ஆகணும் மாநில அப்படின்னு. தகுதி வேற அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு. அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமா. மாநில அங்கீகாரத்தோட இன்னைக்கு வந்து அவர் செயல்பட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த அளவுக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய வருமானம் என்ன? எத வச்சு அவருக்கு வருமானம் வருது? எத்தன தம்பிங்கள் தங்களுடைய வாழ்க்கைய வந்து தியாகம் பண்ணி, அந்த அவங்க வந்துட்டு இந்நேரம் சுகரும், பிபியுமா மாறி எத்தன தம்பிங்க அந்த மாரி இருக்கிறாங்க? சொல்லுங்க. கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையே இப்படிதான் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? அதாவது தூய்மைவாதம், இன தூய்மைவாதம், மொழி தூய்மைவாதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதாவது தமிழ் படிச்சவங்களுக்கு வந்து சலுகைகள் தரப்படும் அப்படின்னா, தமிழர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்னா, அப்போ இங்க இருக்கிறவன் யாரு? இங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கே, அதுக்கு என்ன? அப்ப யார வந்து இவர் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு? ஒருவேள நான் ஒரு தெலுங்கு பேசக்கூடியவர்களாகவோ, அல்லது மலையாளம் பேசக்கூடியவளா இருக்கிறேன். ஆனா இந்த தமிழ் மொழிக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னா, அப்போ என்னுடைய உழைப்ப வந்து வீணாக்கிருவீங்களா? என்னுடைய உழைப்ப பத்தி பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? எதுக்கு நம்ம மெரினா கடற்கரையில வீரமாமுனிவருக்கு எதுக்கு சிலை வச்சிருக்கோம்? வீரமாமுனிவருடைய பேர் என்ன? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அவரு வந்து தமிழரா அவரு? இந்தியரா அவரு? அவரு இத்தாலியிலேருந்து புறப்பட்டு வந்தார். ஆனா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில ஏன் சிலை வச்சிருக்கோம்? தமிழுக்கு அவர் பங்காற்றியிருக்காரு. ஜியு போப்புக்கு சிலை வச்சிருக்கோம். ஏன்? திருக்குறள ஆங்கிலத்தில மொழிபெயர்த்திருக்காரு. இன்னைக்கு உலகம் முழுக்க திருக்குறள கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா, முதல் காரணம் யாரு? ஜியு போப் தானே. அப்ப அவர்களுடைய பங்களிப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிடுவீங்களா? என்ன மோசமான பேச்சு பாருங்க. அப்போ இன தூய்மைவாதம் பேசுவதற்கும், மொழி தூய்மைவாதம் பேசுவதற்கும் என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுன்றீங்க. இவ்வளோ பேசுறாரு இல்லையா? இன்னைக்கு இந்த நம்முடைய ரயில் நிலையங்கள்ல அதாவது ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாம் இந்தி தான் முதன்மை இடம் பெறுது. அதற்கான ஒரு போராட்டத்தை, இந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு போராட்டத்தை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. மே 17 இயக்கம். நீங்க கலந்துக்கிட்டீங்களா? ஒரு உயிர் பலியா இருக்கு. இல்லையா? அப்படியே வரக்கூடிய ரயில் முன்பு பாய்ந்து தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு சொல்லி ஒரு உயிர் வந்து பறி போயிருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அதனால இவர் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அறிக்கைகளை கொடுப்பதில் வல்லவர். ஆனா செயல்பாடுன்னு வரும்பொழுது என்ன? ஆரம்பத்துல பெரியாரினுடைய கொள்கைகள், பெரியாரினுடைய பேரன்களாக வந்து குதிச்சார். இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன? இதத்தான் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் பேச வேண்டியதா இருக்கு. அதனால இவர் வந்து கட்சி வளர்க்க வேணாம், கட்சியோட இருக்க வேண்டாம் அப்படிலாம் நம்ம சொல்லல. இவ்வளோ வருஷமா இருந்துட்டீங்க. குறைந்தபட்சம் இந்த மாநிலத்து மக்களுக்கு நன்றியோட நடந்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ நிறைய கட்சிகள் குறித்து விவாதம் செஞ்சோம். இறுதியா எந்த கட்சி வரும்ன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? இடையிலயும் வந்து நம்ம சொன்னோம். இறுதியா இதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் ஒரு நல்ல எதிர்காலம் இருப்பதாக பார்க்குறேன். ஏன்னா எதிர்க்கட்சி கட்சியும் அது சார்ந்து இருக்க கூட்டணி மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அடுத்ததாக புதிதாக முளைத்திருக்கக்கூடிய கட்சியின் மீது கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெரிய ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. இப்போ புதுசாக வந்து ஒரு கூட்டணியோட வந்திருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களும், சசிகலா அம்மையார் அவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம். இன்னும் கேட்டா சசிகலா அம்மையாரோட கூட்டணியில இருப்பதே ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தொண்டர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு செய்தி வருது. தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான ஒரு நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதனால அதற்கான எதிர்காலமும் நமக்கு தெரியல. இப்போ இதுக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனியாகவே நிற்க போகுது. அதனால தனியா நிற்கிறதுனாலையும் அதனுடைய பலத்தை அதனால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது கல்வியை சார்ந்து, பெண்களினுடைய முன்னேற்றம் சார்ந்து, பொதுவாக எல்லோருடைய சுயமரியாதையும் காப்பாற்றுவதற்காக, மாநிலத்தினுடைய சுயாட்சியை தக்க வைப்பதற்காக போராடக்கூடிய ஒரு கட்சியா திமுகவை தான் நான் பார்க்குறேன். மக்களும் அப்படித்தான் பார்ப்பதாக எனக்கு தெரிகிறது. ஓகே மேம். நிறைய விஷயங்கள் குறித்து பேசிட்டும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.